அமெரிக்க படையினர் ஈரானில் இருந்து வெளியேற போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை இரவு இந்த கருத்தை சொல்லியிருக்கார். வேறு என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அதோட ஹோர்முஸ் நீரிணையை பற்றி எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, அது திறந்தாலும் சரி திறக்காட்டியும் சரி எங்களுக்கு அதை பற்றி கணக்கே கிடையாது, நாங்கள் அப்படியே விட்டுட்டு போகிறோம் என்று சொல்லி அதையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஹோர்முஸ் நீரிணையை திறக்காமலேயே அமெரிக்கா பின்வாங்குமாக இருந்தால் அதில் 4 பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4 பிரச்சனைகளும் என்னென்ன என்று சொல்லி ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு விஷயம், இப்போ சில கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருக்கு தானே, சில நாட்டு கப்பல்கள் போயிட்டு வருது தானே, அதில் ஒரு சில மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதென்ன மர்மங்கள், அதையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளை மாளிகையில் வைத்து பத்திரிகையாளர்களுடன் பேசினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டது, ஈரான் நிலவரம் என்ன மாதிரி, அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது, நாங்கள் அங்கிருந்து விலக போகிறோம் என்று சொல்லி. அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஷொக் ஆயிட்டுது. என்னது விலக போறீங்களா, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க போறேன்லாம் சொன்னீங்களே, என்னாச்சுன்னு சொல்லி. அப்போ எப்போ விலக போறீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் ஒரு 2 கிழமையில விலக போகிறோம், மேக்சிமம் 3 கிழமையில நாங்கள் அங்கிருந்து விலக போகிறோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அப்போ ஹோர்முஸ் நீரிணை அதுக்கு அவர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டார். தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை காலமை பதில் சொல்லிட்டார். ஹோர்முஸ் நீரிணை திறந்தாலும் சரி திறக்காட்டியும் சரி அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, யாருக்கெல்லாம் தேவையோ போய் திறவுங்க, உங்களோட படையை கொண்டு போயிட்டு திறவுங்க, உங்களுக்கான ஒயிலை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க, எங்களை விட்டுருங்க சாமி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி போட்டார். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டது, அது சரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு போறோம்னு சொன்னீங்களே, வேறு என்னென்னலாம் சொன்னீங்களே, அதெல்லாம் என்னாச்சு என்று சொல்லி. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், ஆட்சி மாற்றம் அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்துட்டோமே, இப்போ நிர்வாகத்தை மாற்றிட்டோம். இப்போ ஈரானில் இருக்கிற நிர்வாகம் புதிய நிர்வாகம், நல்ல நிர்வாகம், ஃப்ளெக்சிபிளான நிர்வாகம், எங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற நிர்வாகம் என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கார். அதாவது மக்களே கேட்டுக்கொள்ளுங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், ஈரானில் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டேன் என்று சொல்லி. எனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இப்படி சொல்லியிருக்கார், சொல்கிற கருத்துக்களை வாங்கி காதுக்குள்ளே போட்டு வைப்போம், ஆனால் அதை நம்பணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாளைக்கே அதை மாற்றி சொல்லுவார். இந்த கருத்து கூட ஒரு டைவர்ஷனாக இருக்கலாம், ஒரு மடைமாற்ற கருத்தாக கூட இருக்கலாம். நாங்கள் 2 கிழமையில பின்வாங்க போகிறோம், எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு நாங்கள் போகிறோம், எங்களை விட்டுருங்க என்று சொல்றது கூட ஒரு மடைமாற்றும் கருத்தாக கூட இருக்கலாம். இப்படி சொல்லி போட்டு நாளைக்கே ஒரு தாக்குதலில் ஈடுபடலாம். எனவே இப்போ கடைசியாக செவ்வாய்க்கிழமை இரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் எடுத்து வைக்கணுமே தவிர அதை நம்பணும் என்ற அவசியம் இல்லை. சரி, உண்மையிலேயே ஒருவேளை ஹோர்முஸ் நீரிணையை திறக்காமல் அதை அப்படியே விட்டுட்டு அமெரிக்கா பின்வாங்கி போகுமாக இருந்தால், இப்போ அமெரிக்காவால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியுமான்றது இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒருவேளை திறக்காமல் அப்படியே விட்டுட்டு பின்வாங்கி போகுமாக இருந்தால் 4 விதமான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4ஐயும் ஒன்றொன்றா பார்ப்போம். முதலாவது ஈரான் தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டை ஹோர்முஸ் நீரிணையில் செலுத்தும். அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்க முதல் ஹோர்முஸ் நீரிணையோட ஒரு நீரிணை இருக்கிறதே யாரும் பெருசாக கணக்கெடுக்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் அது 24/7 அது ஓப்பனாக தான் கிடந்தது. அதை யாரும் திரும்பி பார்க்குறதும் இல்லை, போகிறதும் தெரியாது வாரதும் தெரியாது, தங்களோட வாட்டில் போய் கொண்டு வந்தவர்கள் இப்போ தேவையில்லாமல் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து ஈரானுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டியாச்சு, அந்த ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியாச்சு. ஓஹோ, ஹோர்முஸ் நீரிணையை பிளாக் பண்ணி வச்சு போட்டு போகிற வார கப்பல்களுக்கு வரியெல்லாம் விதிக்கலாம் போலியே, 2 மில்லியன் கேட்கலாம் போலியே, இது நல்லா இருக்கே என்று சொல்லி சும்மா இருந்த ஈரானுக்கு ஐடியா கொடுத்ததே அமெரிக்கா தான். எப்படி சுயஸ் கால்வாயால் போகிற எல்லா கப்பல்களுக்கும் எகிப்திய அரசாங்கம் டேக்ஸ் விதிக்குதோ அதே மாதிரி இப்போ ஈரான் டேக்ஸ் விதிக்க போகுது. அது ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஒவ்வொரு கப்பலுக்கும் $10 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சுயஸ் கால்வாய் அதுவே ஒரு சின்ன கால்வாய், அதால் போகிற கப்பல்களுக்கு எகிப்திய அரசாங்கம் டேக்ஸ் விதித்து ஒவ்வொரு மாதமும் அதில் கிடைக்கிற வருமானம் $750 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸாம். $750 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அப்போ ஈரான் சும்மா இருக்குமா? ஈரானுக்கும் ஒரு ஆசையை காட்டி விட்டு கிடக்கு. இனி ஈரான் கட்டாயம் வரி விதிக்கும். எனவே ஈரான் என்ன செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா, இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சா பிறகு இப்ப தற்காலிகமான முறையில் தான் அந்த வரி வசூலிக்கப்படுது 2 மில்லியன். அதை லீகலைஸ் பண்ணப்படும், சட்டபூர்வமாக்கப்படும். ஈரானிய பாராளுமன்றத்தில் சட்டபூர்வமாக்கப்பட்டு அதோட ஏனைய நாடுகளோட சேர்ந்து இப்ப கட்டாரோடையோ அல்லது யுஏஇயோடையோ அல்லது சவுதி அரேபியாவோடையோ சேர்ந்து ஒப்பந்தங்களை போட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து
அதில் வார லாபத்தில் வந்து பங்கு பிரிக்கிற மாதிரி கட்டாயம். ஆனால் அந்த காசு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். போகிற வார கப்பல்கள் எல்லாமே வந்து டேக்ஸ் கட்டியே ஆகணும் எல்லாமே இருக்கும். எல்லா நாடுகளும் தங்களுக்குள்ள ஒப்பந்தத்தை போட்டு அதை பிரிச்செடுப்பார்கள் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் ஏனைய நாடுகளோட வந்து ஒப்பந்தம் போடாமல் தனியாக ஈரான் வந்து அதை செய்ய முடியாது, அது சாத்தியமும் இல்லை. எனவே அப்படி வந்து அது சட்டபூர்வமாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது சட்டபூர்வமாக்கப்பட்டால் அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அந்த தேரை இழுத்து கொண்டு வந்து தெருவில் விடுறன்னு சொல்றதானே, இதுதான் அது. எனவே அப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது முதலாவது. ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நாடுகளுக்கு ஈரான் அனுமதி வழங்கி இருக்கிறது. அந்த நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், மற்றது பங்களாதேஷ். இந்த 4 நாடுகளினுடைய கப்பல்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது, ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்போ மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மர்மமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 4 நாடுகளுக்குமான கப்பல்கள் எப்படி அனுமதிக்கப்படுது, எந்த ஒப்பந்தத்துக்கு கீழே அனுமதிக்கப்படுது, ஈரானுக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் என்ன என்று சொல்லி அறிஞ்சு கொள்றதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மற்ற நாடுகளும் துடிப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த வரைக்கும் அது ரகசியமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப ஈரான் என்ன சொன்னது, எங்களுடைய நட்பு நாடுகள் எங்களோட வந்து கதைச்சு போட்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க போகலாம் என்று சொல்லி. சரி, கதைக்கிறது ஓகே, டிஸ்கஸ் பண்றது ஓகே. என்ன கதைக்கிறது, என்ன டிஸ்கஸ் பண்றது, என்ன விதமான அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கத்தானே வேணும். இப்ப இந்த நாடுகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சைனாவும் உண்மையிலேயே 2 மில்லியன் கட்டித்தான் அதை கடந்து வருகிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை என்றது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லி நம்ம சொன்னால், இல்லை டேக்ஸ் கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது வேறு விதமான ஒப்பந்தங்களாக இருக்கும். எனவே 2 மில்லியன் ஒவ்வொரு தடவையும் கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை, சில வேறு ஒப்பந்தங்களாக இருக்கும். அதோட இன்னும் ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இந்த யுத்தம் ஆரம்பிக்காத முதல் எப்படி ஈரான் வந்து எண்ணெய் வர்த்தகத்தில் வந்து கொடி கட்டி பறந்துச்சுதோ அது வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லையா. இப்போவும் ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் வந்து ஏற்றுமதி ஆகி கொண்டே இருக்காம். அதுவும் யுத்தம் ஆரம்பிக்காத முதல் சாதாரண விலையில் இப்போ வந்து டபுள் விலையில் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்லும்போது ஒருவேளை ஈரானிடமிருந்தால் இந்த நாடுகள் எண்ணெயை வாங்குதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எனவே இந்த கப்பல்கள் எல்லாம் வந்து இரவு நேரத்தில் போகைக்குள்ள தங்களுடைய லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு அரை இருட்டுக்குள்ளால போய்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது. என்ன சொன்னா சட்டலைட்ல வந்து கண்காணிக்க கூடாதுன்றதுக்காக. அதாவது இப்ப ஏனைய நாடுகள் அமெரிக்காவோ ஏனைய நாடுகளோ வந்து சட்டலைட்டால கண்காணிக்கலாம் தானே. எனவே இந்த கப்பல்கள் வந்து இருட்டுக்களால பயணம் செய்கிறார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது. எனவே அதுக்கு பின்னாலே இன்னமோ ஒரு மர்மம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு சொல்லி மிக முக்கியமாக சைனாவினுடைய கப்பல்கள் தாராளமாக போயிட்டு வருதாம். எனவே சைனாவுக்கும் ஈரானுக்கும் இப்ப புதிதாக ஏதாவது ரகசிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கா, பின்னணியில வந்து நான் இஞ்சால கப்பலை விடுறேன், நீ அங்கால கொஞ்சம் ஆயுதங்களை தா அல்லது பின்பக்கத்தால வந்து வேற ஹெல்ப்புகளை பண்ணு என்று சொல்லி தெரியாதான் எங்களுக்கு, எல்லாமே ஒரு ஊகம் தானே. எனவே இதுக்கு பின்னாலே இன்னமோ ஒரு மர்மம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த நாடுகள் வந்து 2 மில்லியன் காசு கட்ட போறது இல்லை என்றதான் பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மூன்றாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதாவது அமெரிக்கா வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே அம்போண்டு கைவிட்டுட்டு தண்டபாட்டில் பேசாம வந்தா. மூன்றாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலையீடு. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில வந்து இந்த கடல் கண்காணிப்பு, கப்பல் போக்குவரத்துக்கு என்று சொல்லி தனிய ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரிவு. அதை சொல்றது IMO என்று சொல்றது, இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் என்று சொல்றது. அதைத்தான் IMO என்று சொல்றது. அவர்கள் வந்து களத்தில் இறங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகளினுடைய கடற்படை அதிகாரிகள், கடற்படை அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பிரித்தானியா வந்து ஒரு கூட்டம் ஒன்று வைக்க இருந்தது. அந்த கூட்டம் என்ன நடக்கல, இனித்தான் நடக்கும் என்று சொல்லப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கிற நாடுகளில் முக்கியமான நாடுகள் இந்த கடற்படையினெல்லாம் சேர்ந்து ஈரானோட கதைச்சு பேசி ஒரு சேஃப்டியான ஒரு ஹொரிடோர் உண்டு, அதாவது ஒரு பாதுகாப்பு வலயம் ஒன்றை உருவாக்கி ஒரு சேஃப்டியான போக்குவரத்தை கண்காணிப்போம். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பு கீழே, அவர்களுடைய மேற்பார்வையின் கீழே, ஈரானுடைய சம்மதத்தோட நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கதைச்சு பேசி ஒரு பொதுவான இணக்கத்துக்கு வருவோம். உனக்கும் பாதிப்பில்லாமல் எனக்கும் பாதிப்பில்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான இணக்கத்துக்கு வந்து இந்த போக்குவரத்துகளை வந்து சுமூகமாக்குவோம். எனவே ஐநா வந்து களமிறங்கும் என்று சொல்லி மூன்றாவது ஆப்ஷன் சொல்லப்படுது. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, இப்போ ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டதால் உங்களுக்கு தெரியும், அந்த பாரசீக வளைகுடால பல நாடுகளினுடைய பல துறைமுகங்களில், அது குவைத்தா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், இங்கே சவுதி அரேபியாவாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா நாடுகளினுடைய துறைமுகங்களையும் வந்து எத்தனை கப்பல்கள் இப்போ வந்து தேங்கி போயிருக்கு தெரியுமா. 3200 கப்பல்கள் வந்து அங்கே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்குதாம். 3200 கப்பல்களும் அதில் பணிபுரியக்கூடிய 20,000 வரையான தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து சர்வதேச தொழிலாளர்கள். அங்காலையும் போக முடியலை, இங்காலையும் போக முடியலை,
அதுக்குள்ள ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த IMO அமைப்பு வந்து தலையிட்டு ஈரானுடைய கதைச்சு பேசி ஒரு சேஃப்டியான கொரிடோர் ஒன்றை உருவாக்கி அதனூடாக இந்த 3200 கப்பலையும் வந்து முதல்ல வெளியேற்றணும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. இது 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன், ஈரான் நினைச்சா மட்டும், வேறு யார் நினைச்சும் பிரயோசனம் இல்லை, ஈரானா பார்த்து நினைச்சா மட்டும் பழையபடி ஹோர்முஸ் நீரிணையை அப்படியே விட்டு விடுறது. 24/7 எந்த நேரம் அது திறந்தபடியே இருக்கும். யாரும் போகலாம், யாரும் வரலாம், இங்கே யாரும் கண்காணிக்க போகிறதில்லை என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் எப்படி இருந்துச்சதோ அதே பழைய நிலைமையில் ஹோர்முஸ் நீரிணையை விடுறது. அதுக்கு யார் மனசு வைக்கணும்? ஈரான் நினைச்சா மட்டும்தான் அது சாத்தியம், வேறு எவராலும் இந்த உலகத்தில் அது சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுது. நீங்கள் போய் குண்டை போட்டாலும் சரிதான், பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரிதான், விரட்டினாலும் சரிதான், மிரட்டினாலும் சரிதான், அது சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுது. எனவே அப்படியான ஒரு முடிவை வந்து ஈரான் எடுக்குமா? இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு, இவ்வளவு ஏமாற்றங்கள், முதுகுல குத்தல்கள் என்று இப்போ ஈரானாத்தான் சொல்லி கொண்டிருக்குது. பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டுட்டு முதுகுல குத்திட்டீங்கள், இங்கே வந்து குண்டுகளை போட்டு எக்கச்சக்கமான சொத்துக்களை வந்து அழிச்சிட்டீங்கள், எல்லாத்துக்கும் நஷ்டம் எடுதாங்கன்னு சொல்லி ஈரான் கேட்டுக்கொண்டிருக்குது. எனவே என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், இந்த நஷ்டஈடை வந்து அமெரிக்கா கொடுக்குமா? கடைசி வரைக்கும் இல்லை. இஸ்ரேல் கொடுக்குமா? வாய்ப்பே இல்லை. எனவே யாரும் நஷ்டஈடு கொடுக்க போகிறதில்லை. அதனால் இங்கே போகிற கப்பல்களுக்கு வரியை விதிச்சு ஈரான் தன்னை டெவலப் பண்ணுறதுக்கு, ஏன்னு சொன்னால் இழந்த கட்டடங்கள் எல்லாம் திருப்பி கட்டணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது தானே, அதுக்கு வந்து காசு வேணும் தானே. எனவே இதில் போகிற கப்பல்களுக்கு வரி விதித்து அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டி கொள்வார்கள். அதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே இந்த 4 விதமான பிரச்சனைகளும் இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னால் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எதுக்குமே வந்து தீர்வு காணாமல், ஒரு சரியான முடிவுக்கு வராமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு அமெரிக்கா தண்டபாட்டில் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு போனால் இதுதான் நடக்கும். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சை வந்து நம்ப முடியாது. கடைசியாக சொன்ன அறிக்கையில் சொல்லிக்கிறேன்னு சொன்னால் 2 கிழமையில் அமெரிக்கா வித்ரோ பண்ண போகுதுன்னு சொல்லி, அது நடக்குதா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே இந்த ஹோர்முஸ் நீரிணை பூட்டப்பட்டது மற்றும் கடந்த 1 மாதமாக நடந்து கொண்டு வர எல்லா பிரச்சனைகளையும் கூட்டி கழித்து பார்க்கல ஒரே ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி. அந்த ஆண்டி யாருன்னு சொன்னால் அவர் தான் எங்கட டொனால்ட் ட்ரம்ப். யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.